இல்லன்னு ப்ரூவ் பண்ணல, வானவில் இல்லன்னு ப்ரூவ் பண்ணல. உங்க வீட்ல இருந்து யாரு நம்புறியா? உங்க வீட்ல இருந்து யாரு நம்புறா? இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கும் வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதுல ரெண்டு பேரும் ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு தகாத வார்த்தை பேசுறாரு, இவர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, நீங்க வானவில் குரூப் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ரெண்டு பேரும் வாக்குவாதம் முற்றி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப அருவருப்பா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், இருப்பா உங்க வீட்ல யாரா கூட்டமா பண்ண போறீங்க, வீட்ல இருக்கிறவங்க அம்பரியா ப்ரோ, வீட்ல இருக்கிறவங்களுக்கு அம்பரியா, வீட்ல இருக்கிறவங்க. நான் இத குறித்து என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு தலைவனை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க நாம அவன் கீழ்த்தரமா ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு இணையா நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது ரைட்டு, நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு சாவுங்க, என்னமோ பண்ணுங்க, கட்டி பிடிச்சிட்டு உருண்டு கூட பிறண்டு போங்க. அதுக்காக ஏண்டா உன் குடும்பத்தை அவன் குடும்பத்தை நீயும் பேசிட்டு இருக்கிறீங்க? ஏண்டா உங்க வீட்டுல பொண்ணுங்கள் இருந்தா அந்த பொண்ணுகள் ஒரு தாயா தங்கையா மதிங்கடா. ஏண்டா அந்த அளவுக்கு இறங்கி போய் பேசுறீங்க? அவன் என்ன சொல்றான் தெரியுமா, உன் வீட்டுல இருந்த பொண்ணுங்க இருந்தா கூட்டிட்டு வாங்குறான். இவங்க என்ன பண்றாங்க, நீ உன் வீட்டுல இருந்த பொண்ணுங்க இருந்தா கூட்டிட்டு வாங்குறாங்க. டேய், நீங்க பண்ற தப்புக்கு நீங்க பேசுறத வாய் சவடாளுக்கு ஏண்டா வீட்டுல இருக்கிற தாய்மார்கள் இருக்கிறீங்க? அவங்களை இழுக்கிற அளவுக்கு நீங்க அவ்வளவு கேவலமானவங்களா? அப்படியெல்லாம் பண்ணி தான் நம்ம அரசியல் பண்ணணுமா? இந்த ஒருவேளை சோறு திங்கிறதுக்கு ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் நீங்க கீழ்த்தரமா இறங்குறீங்க? ச்சே, இதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது ஏன்டா இந்த அரசியலினுடைய சேனல் நடத்துறங்கிற ஒரு கேவலமான எனக்கு அது மாதிரி வருது. தயவுசெய்து சொல்றேன், ஆரோக்கியமா விவாதம் பண்ணுங்க. குடும்ப பெண்களை இழுத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வேற லெவல் கோபம் வரும். அது வேணாம், அந்த மாதிரி பேசாதீங்க. அது உங்க குடும்பத்து பெண்கள் வேற இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்களும் நம்ம என்ன சொல்றது, அவங்கள நம்ம பேசக்கூடாது. இப்ப என் மேல கோபம் இருந்தால் நேரடி என்ன தான் அட்டாக் பண்ணணும், நான் உன் மேல கோபம் இருந்தால் ஒன்று தான் அட்டாக் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை நம்ம பேசுறதுக்கு நம்ம அனுமதி கிடையாது, அதுக்கு உண்டான அதிகாரமும் நம்ம கிட்ட கிடையாது. ஓகே, இனிமேலாவது நீங்க ஆரோக்கியமா பேசுங்களா, ஒன்றும் தப்பில்லை. நன்றி, வணக்கம்.